இந்த காய்கறிகள நான் 3 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ண போறேன். அந்த வீடியோவோட பார்ட் 2. பார்ட் 1 இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இருக்கு. ப்ளே பட்டன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டு பச்சை மிளகா பார்த்துடலாமா? பச்சை மிளகாய எப்பவுமே மேல இருக்கிற காம்ப கிள்ளிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா, ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். ஒரு பாக்ஸ்ல கீழ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு தாங்கும். புதினாக்கும் கொத்தமல்லிக்கும் எத்தனையோ பேர் எத்தனையோ டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இந்த முறையில் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு அது அழுகி போகாமையே அப்படியே இருக்கு. புதினா கொத்தமல்லி ரெண்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஏர்டைட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே டிஷ்யூவோ நார்மல் பேப்பரோ போட்டுட்டு மேலே ஒரு காட்டன் துணி போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். டொமேட்டோ வாங்கிட்டு வந்தோடனே நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி கீழே ஒரு துணி போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலோ இல்லை டவுட் இருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.